வெல்கம் டு ஹேம்ராம் ட்ரிக்ஸ் சேனல். இன்றைக்கும் நம்ம வந்து 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் என்னென்னா 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்கணும். அதாவது 1 15 இருக்குது, 35 இருக்குது. 3 and 1 இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. தட் இஸ் 3 minus 1 is equals to 2. அப்புறம் செகண்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 5 லேண்ட் ஆயிருக்கு. இப்போ டக்குன்னு இப்போ நான் வந்து 525 சொல்லியாச்சு. இது எப்படி நான் அரைவ் பண்ணேன் 525 எப்படி டக்குன்னு சொல்ல முடியுது அப்படின்னா, ஸோ ஃபாலோயிங் ஸ்டெப்ஸு அதெல்லாம் நான் கிளியராக டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். இப்போது 3 into 1 is equal to 3. ஃபஸ்ட் டிஜிட் அண்டி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த 3 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். அது என்ன நம்பர் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 minus 1 is equal to 2 இருக்கு இல்லையா. ஸோ அப்படி அந்த 2 கூட 2 divided by 2 is equal to 1, then 1 plus 1 is equals to 2. ஸோ அந்த 2 வந்து இந்த 3யோட ஆட் பண்ணிக்கிறோம். 3 plus 2 is equal to 5. அப்புறம் சின்ஸ் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஈவனில் இருக்குது, அது 2 அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து 25 தான் லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதனோட ஆன்சர் வந்து 525. இப்போது இதை நான் எப்படி நான் பண்ணங்கிறது சில சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆஃப்டர் புரிஞ்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே வந்து ஆல்வேஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25. எதுக்கு அப்படின்னா ஈவன் நம்பர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா 25ங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட் எழுதியாச்சு. இப்போ ரிமைனிங் டிஜிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் ஆஃப் 2 நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன நம்ம 15 into 35 இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டிஜிட் என்ன, ஃபஸ்ட் நம்பரில் 1, செகண்ட் இதில் வந்து 3. ஸோ அப்போது 1 into 3 தட் இஸ் 3 into 1 is equals to 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைம்ஸ் நம்ம அடிஷன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 டைம்ஸ் அடிஷன் பண்ணணும். ஸ்டெப் ஏ என்னென்னா 2 வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. வேறு டிஃப்ரென்ஸ்க்கும் நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் போடுறேன், பட் ஹியர் வந்து 2 மட்டும் இப்போ பார்க்கலாம். அது 15 into 35, அதுக்கப்புறம் 25 into 45 அந்த மாதிரி. இப்போது இந்த 2 டிஃப்ரென்ஸை நம்ம 2 டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வந்து 2 தானே இருக்குது டிஃப்ரென்ஸஸ். அதனால் அப்போது ப்ரீவியஸாக 3 into 1 is equal to 3, 3 plus is equal to 5 அப்படி பண்ணலாம். பட்னா அது எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக வராது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து 2 by 2 is equal to 1. 1 அப்படிங்கிறது ஒரு ஹோல் நம்பர், அது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், டெசிமல் நம்பரோ கிடையாது. ஸோ அப்புறம் ஆட் +1, அந்த 1 கூட வந்து +1 ஆட் பண்ணோம்னா 2 வரும். இப்போது நம்ம என்ன பண்ணோம், 3 into 1 is equal to 3 அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் 2ல். ஸோ அது பண்ணும்போது 3 plus is equal to 5. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஸ்மாலர் நம்பர், இது 15 into 35, இது ஸ்மாலர் நம்பர்னா 15. அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறணும், இது நம்ம ஃபர்தராக ஆட் பண்ண வேணும், ஒரு டைம் அடிஷன் பண்ணால் போதும். அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டெப் ஏலேயே கிடச்சிருச்சு. அதாவது 5 தான் ஃபஸ்ட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட் 25. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஸ்மாலர் நம்பரோட ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1 இல்லை, அதாவது 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டெப் பிக்கு நமக்குள்ளே போகணும். இப்போ சப்ட்ராக்ட் வந்து -1 இன் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் ஸ்மாலர் நம்பர், அதாவது ஸ்மாலர் நம்பர் இப்போ 25 into 45 இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மாலர் நம்பர் என்ன 25, அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 2. எப்போவுமே வந்து -1 நம்ம பண்ணணும், அதாவது 2 minus 1 is equal to 1. ஓகேவா, அதை வந்து ஆட் பண்ணணும். ஸ்டெப் ஏல ஒரு ரிசல்ட் வந்துருக்கும். ஸோ அது கூட இது ஸ்டெப் பியில் வந்து அந்த ஆன்சர், அது இப்போ 1 இருந்துச்சுன்னா 1 plus 1 போட்டு பண்ணிடலாம். இப்போது 35 into 55 இருக்கா, இப்போ வந்து 5 minus ஆக்சுவலி 5 minus 3 என்ன 2. ஸோ அந்த 2ங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னா 2 by 2 plus 1. ஸோ therefore 15 plus 2 is equal to 17 அந்த மாதிரி. அப்புறம் 17 plus 2 is equals to 19. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் 2ங்கிறது இருக்குது. 3 into 5 is equal to 15, 15 plus 2 is 17, 17 plus 2 is equals to 19. இப்போ ஆன்சர் வந்து ஈஸியாக 35 into 55 வந்து 1925. இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதில் நல்ல கிளாரிட்டி வந்துடும். இப்போ 75 into 95 இருக்குது. இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 25.
ஓகேவா? பிகாஸ் 9 and 7 டிஃப்ரென்ஸ் வந்து 2. that is 9 minus 7 is equal to 2. இப்போ நம்ம மீதி டிஜிட்ஸில் கண்டுபிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 7 into 9 that is 63. 63 கூட நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சுல 9 minus 7 is equal to 2ன்னு, அந்த 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி +1 நம்ம ஆட் பண்ணணும். ஹோல் நம்பர், அதாவது 2 பட் இஸ் equal to 1, அது ஒரு ஹோல் நம்பர் ஆச்சு அப்படின்னா +1. ஸோ அப்போ அது வந்து 63 + 2 is equal to 65. அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் வந்து நம்ம போகணும், அதாவது ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அதாவது என்ன, 7 minus 1, அதாவது ஸ்மாலர் நம்பர் என்ன 75. அந்த 7லேருந்து ஃபஸ்ட் டிஜிட் 75ங்கிறது 75ஓட ஃபஸ்ட் டிஜிட் வந்து 7. ஸோ 7 minus 1 is equal to 6. இந்த 6 65 + 6ஓட ஆட் பண்ணோம்னா 71. ஸோ த ஆன்சர் இஸ் 75 to 95 is equal to 7120.